10 நாட்களா ஹைப் கொடுத்து செங்கோட்டை தன்னுடைய மாச காட்டுறதுக்காக மாங்குன்னு உழைச்ச கூட்டம் இருந்தாலும் சில பேர் கேட்டாங்க, நீங்க என்ன காளை யானியா? விஜய் என்ன பேசுற உங்களுக்கு எப்படி தெரியும்னாங்க. விஜய் என்ன பேசுவாருங்கிறது காளை யானி தேவை கிடையாது, கூகுள்ல போய் பார்த்தாலே தெரியும். மதுரையில யாராவது கூட்டம், மதுரையின் சிறப்புகள் பட்டா மீனாட்சி அம்மன் கோயில், தெப்பக்குளம், நாயக்கர் மகால் அப்படின்னு வரும். அப்புறம் திருப்பரங்குன்றம், அப்புறம் அதோட பிரச்சனை, சிக்கந்தர் பிரச்சனை வந்துடும், பிரச்சனையும் வந்துடும், அங்க உள்ள சிறப்புகள் வந்துடும். இதைத்தான் பேச போறாரு. பட்டிமன்ற பேச்சாளர் பேசுற ஃபார்மட்ல அதே டெம்ப்ளேட்ல தான் தாவேகா தலைவர் விஜய் பேசுறாரு. இவர் என்ன பேச போறாரு கணிக்கிறதுக்கு நம்ம என்ன கல்வியவா கூட்டுற முடியும்? ஈரோடுனா நம்ம கொள்கை தலைவர் பெரியார் தான், பெரியார் பிறந்த மண்ணு, பேக்கரியில் நின்று நீ தின்னுபாரு பண்ணு. அப்புறம் விவசாயிகள், அப்புறம் காவிரி, அந்த விவசாயிகள் படுற பிரச்சனை, அப்புறம் 4 திமுக, என்ன ஸ்டாலினங்கள் இப்படி கெட்டு போயிடும் எழுதி கொடுத்துருக்காங்க. மஞ்சள், காவிரி, அப்புறம் ஈவேரா அப்படின்னு எழுதிட்டாங்க. கூடுதலாக காளிங்கராயரை சேர்த்துட்டாங்க. மங்களகரமா ஆரம்பிப்போம். முதல்ல மஞ்சள் இருந்து மஞ்சளை நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிஸ் தோல்லா தோல்லிஸ் எல்லாம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வைப் பண்ணலாமா? பிளாஸ்டிக்னா மஞ்சள் மறந்துடும். என் மைக்க பார்த்த உடனே மஞ்சள் மஞ்சள், அதுக்கு நீங்க பேசாம ஒரு பாட்டை வச்சிருக்கலாம். ஏன்னா பேப்பரோட எழுதி வச்சிருக்காங்க ஒரு ஸ்டாண்ட போட்டு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல பாடகருக்கு பிறகு ஸ்டாண்டு போட்டு பேப்பர் வச்சு படிச்ச ஒரே ஒரு அரசு கட்சி தலைவர் இவர் தான். இந்த விஜய் 9 நிமிஷம் பேசினானே, 10 நிமிஷம் பேசினானே, நான் என்ன பேசுறேன்னு பாருங்க சார். அதான் சார் பாத்துருக்கேன் சார். மஞ்சள் விவசாயிகள் படக்கூடிய கஷ்டத்தை பேச போறேன்னு பார்த்தா மஞ்சள்னா மங்களகரமானது, அதனால தான் நம்ம கொடியில வச்சுக்கணும் அப்படி வரும் பாக்குறாங்க. ஓ இதுதான் மஞ்சளா? வட இந்திய தமிழ் பெண்களை திருமணம் செய்யறான், வட இந்திய தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறான், வட இந்திய திருடுறான், வட இந்திய கொள்ளடிக்கிறான். அந்த வட இந்தியனால் இங்க ஒரு வேட்டைக்காடாக ஈரோடு மாறுதுங்கிற பார்வை கூட இல்லாம நீ ஈரோட்ல நீங்க என்னத்தை பேசிட போறீங்க? கர்நாடகாவில் காவிரி பிரச்சனையை பேசினா, காவிரியில் சரியான தண்ணீர் வந்தால் ஈரோட்டு விவசாயம் செழித்து ஓங்குற வார்த்தையை பதிவு பண்ணுனா கர்நாடகாவில் ஜனநாயகன் ஓடாது. காளிங்கராயர் பவானி ஆத்திலிருந்து தண்ணீரை தடுத்து 53 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டுல 53 கிலோமீட்டர் வாய்க்கால வெட்டினார். அது வெட்டின கதையை முறையா விஜய் தான் சொல்லியிருக்காப்ல. அந்த பெரியார் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் புரட்டி போட நம்புகோலாம். பெரியார் 5 பைசாக்கு ஆசைப்படாதவர். பேர் வைக்கனா கூட 50 ரூபா வாங்குவாரு. 50 ரூபா பேர் கொடுக்கறனா ரஷ்யான்னு பேர் வச்சு விட்டுருவாப்ல. அந்த கால தற்கூரி ஈவேரா அது வாய்க்கு அடிச்சு விட்டுருக்கு.